இன்றைக்கி நம்ம கிளாஸ் 10 என்சிஆர்டி சாப்டர் 14 ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து எக்ஸசைஸ் 14.1ல் ஃபோர்த்து சம் வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து 3 சம்ஸ் வந்து பார்த்தாச்சு. 30 women were examined in a hospital by a doctor and the number of heartbeats per minute were recorded and summarized as follows. Find the mean heartbeats per minute for these women choosing a suitable method. இதில் வந்து ஒரு இது கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் ஹார்ட் பீட்ஸ் பெர் மினிட், நம்பர் ஆஃப் உமன். ஒரு 30 உமன் வந்து எக்ஸாமின் பண்ணுறாங்க. அவங்களோட அந்த ஹார்ட் பீட் வந்து பெர் மினிட்டுக்கு வந்து எவ்வளோ ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து சம்மரைஸ் பண்ணி இது பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ இதுக்கு வந்து நம்ம டேப்லெட் காலம் போட்டுக்கலாம். இது வந்து 65 to 68, இதில் வந்து 68 to 71, 71 to 74, 74 to 77 இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதோட ஃப்ரீக்வன்சி 2, 4, 3, 8, 7, 4, 2. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு வந்து எக்ஸ், அதாவது ஈக்குவல் டு எக்ஸ் வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா அப்பர் லிமிட் ப்ளஸ் லோயர் லிமிட். இதுதான் அப்பர் லிமிட், இது லோயர் லிமிட். ஸோ அப்பர் லிமிட் ப்ளஸ் லோயர் லிமிட் பை 2. அப்போ 65 ப்ளஸ் 68, 65 ப்ளஸ் 68 இது வந்து ப்ளஸ் பண்ணணும். 10, 13, 12, 13, 133 டிவைடட் பை 2. 2 6 are 12, 2 6 are 12, 1, அப்போ 66.5. இதே மாதிரி நம்ம எல்லா இதுக்குமே நம்ம எடுத்துக்கணும். இப்போ 68 இதுதான் அப்பர் லிமிட், 71ங்கிறது லோயர் லிமிட். 68, 71, 9, 12, 13, அப்போ 139 டிவைடட் பை 2. 2 6 are 12, 2 9s are 18, 1, அப்போ 69.5. இப்போ இதை நம்ம ஒவ்வொரு இதுக்கும் நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு நம்ம வந்து இதோட மிடில் டேர்ம் நம்ம எடுத்தோன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ இப்போ இதுலக்கும் 65க்கும் 68க்கும் வந்து மிடில் டேர்ம் வந்து 66.5. நம்ம ஒரு 2 இதுக்கு நம்ம எடுத்துட்டோன்னா அடுத்தடுத்து நம்ம வந்து இது பண்ணிடலாம். இப்போ 67.5, 68.5, 69.5, அப்போ 3 இதாக தான் வந்து இதாகுது. அப்போ 70.5, 71.5, 72.5. இதையும் 71 ப்ளஸ் 74 நம்ம ப்ளஸ் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணாலும் 72.5 தான் வரும். நம்ம ஒரு 2 இதுக்கு மட்டும் நம்ம இது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதோட இன்டர்வல்ஸை நம்ம கரெக்டாக எழுதிடலாம். 73.5, 74.5, 75.5. அடுத்து 76, 77, 78.5, 79, 80, 81.5. அடுத்து 82, 83, 84.5. இப்போ நம்ம இதில் வந்து எக்ஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து டைரக்ட் மெத்தட். இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருக்கிறோம் 3 மெத்தட்ஸ் இருக்குது. அந்த 3 மெத்தட்ஸுமே வந்து இந்த ஃபஸ்ட்டு 3 சம்ஸில் நம்ம பார்த்துருப்போம். டைரக்ட் மெத்தட், அசியூம்டு மீன் மெத்தட், ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். இப்போ இந்த எஃப்பும் எக்ஸும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோன்னா இது வந்து நமக்கு ஹையர் நம்பராக இருக்கும். இது வந்து டைரக்ட் மெத்தட். இதில் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு ஹையர் இதாக இருக்குது. ஸோ நம்ம வந்து அடுத்து நம்ம அசியூம்டு மீன் மெத்தடுக்கு நம்ம போகலாம். அசியூம்டு மீன் மெத்தட்னால் ஒன்றுமே கிடையாது. இப்போ இந்த இதில் வந்து சென்டர் இதை வந்து நம்ம எடுக்கணும். இதில் உள்ள சென்டர் வேல்யூ அப்போ என்ன 75.5. இதுதான் வந்து அசியூம்டு மீன். இது வந்து ஏ. இதை வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கணும். இதுதான் வந்து அசியூம்டு மீன். நெக்ஸ்ட்டு எக்ஸு இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம அசியூம்டு மீன் மெத்தடுக்கு போகிறோம். இதில் வந்து டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் இந்த அசியூம்டு மீன் எவ்வளோ 75.5. ஸோ 75.5. இப்போ எக்ஸும் இந்த 75.5ஐயும் நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். எக்ஸுங்கிறது இதுதான், 75.5ங்கிறது அசியூம்டு மீன். ஸோ இங்கேருந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். 75.70 minus 75.5 வந்து 0.
அதே மாதிரி இப்போ எக்ஸ் வந்து 78.75 78.75 இது வந்து அசியூம்டு மீன் வந்து 75.75 இது வந்து மைனஸ் பண்ணணும் 0 3 அப்போ 3 இப்போ 81.5 பண்ணி பார்க்கலாம் அதுவும் 75.5 11 10 9 8 7 6 அப்போ இங்கே வந்து 6 நெக்ஸ்ட்டு 84க்கும் 75க்கும் இப்போ எவ்வளோ 76 77 78 79 80 81 82 83 84 9 ஆல்ரெடி இது வந்து 3 3 தான் போகுது ஸோ 9 இப்போ அப்படியே இதையும் நம்ம வந்து 72.5 மைனஸ் 75.5 வந்து என்ன ஆகும்னா மைனஸில் வரும் இப்போ இந்த இதில் வந்து நம்ம மைனஸ் மட்டும் போட்டால் போதும் நம்ம ஒவ்வொரு இதுக்கும் நம்ம எழுதிட்டு இருக்கிற வேணாம் அதனால தான் ஃபஸ்ட்டு 0லேருந்து இந்த சைடு முடிச்சுட்டு நம்ம இந்த சைடு போனோம்னா நமக்கு ஈஸியாக ஆயிடும் இப்போ இங்கே 6 + 6 ஸோ இங்கே வரும்போது -6 ஏன்னா இங்கே வந்து சின்ன நம்பரு அதனால கிரேட்டர் சிம்பிள் தான் நம்ம போடுவோம் அதனால மைனஸில் வருது வேல்யூஸ் இங்கே வந்து 9 இங்கே -9 இதை நீங்கள் போட்டு பார்த்தாலுமே வந்து இப்போ 66.5 75.5 இதை நீங்கள் மைனஸ் பண்ணாலுமே வந்து 14 13 12 11 10 9 தான் வரும் கிரேட்டர் சிம்பிள் போடும்போது -9 தான் வரப்போகுது ஸோ இதையும் நம்ம இப்படி நம்ம எடுத்துக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இப்போ வந்து எஃப்ஓ டியும் நம்ம பார்க்கணும் இதில் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு சின்ன நம்பராக தான் வரும் ஸோ எஃப் இன்ட்டு டி இப்போ இந்த இது வந்து நமக்கு சின்ன நம்பராக இருந்ததுன்னா நம்ம இதோடையே நம்ம முடிச்சிருக்கலாம் எஃப் இன்ட்டு எக்ஸே நம்ம பண்ணியிருக்கலாம் ஆனால் இது நமக்கு வந்து சின்ன வேல்யூஸாக இல்லை அதனால் நம்ம வந்து அசியூம்டு மீன் மெத்தடுக்கு போயிருக்கிறோம் இப்போ இதுவும் வந்து பெரிய நம்பராக இருந்தது அப்படின்னாக்கா நம்ம வந்து ஸ்டெப் டிவிஷன் மெத்தடுக்கு நம்ம போகணும் ஆனால் இது நமக்கு வந்து உங்களுக்கு இன்னும் நீங்கள் ஸ்டெப் டிவிஷனுக்கு போகணுனாலும் நீங்கள் போகலாம் பட் இதுவே நமக்கு வேல்யூஸ் சின்னதாக தான் இருக்குது ஸோ 2 9s are 18 4 6s are 24 3 3s are -9 8 into 0 0 7 3s are 21 4 6s are 24 2 9s are 18 இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணணும் இப்போ இதில் வந்து 24 + 24ம் -24ம் கேன்சலாக பென்சிலில் வந்து கேன்சல் பண்ணுங்கள் 18 + 18ம் -18ம் கேன்சல் இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது -9ம் 21 தான் இருக்குது ஸோ 21 - 9 வந்து 20 19 18 17 16 15 14 13 12 அப்போ summation FD = 12 நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம வந்து ப்ளஸ் பண்ணணும் summation F = 2 + 4 வந்து 6 9 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 ஸோ summation F வந்து 30 இப்போ இதுக்குள்ள ஃபார்முலா வந்து அசியூம்டு மீன் மெத்தடோட ஃபார்முலா இப்போ அசியூம்டு மீன் நம்ம எவ்வளோ எடுத்தோம் அசியூம்டு மீன் வந்து நம்ம வந்து எவ்வளோ எடுத்தோம்னா 75.5 அதை எடுத்து எழுதிருங்க நெக்ஸ்ட்டு கிளாஸ் இன்டர்வல் H = கிளாஸ் இன்டர்வல்னால் ஒன்றும் கிடையாது 65 to 68க்குள்ளே எவ்வளோ இருக்குது 66 67 68 ஸோ இதிலேருந்து இவ்வளோ டிஃப்ரென்ஸ் தான் நம்ம 3 இவ்வளோ தான் கிளாஸ் இன்டர்வல் வந்து ஹெச் ஆனால் இந்த இதுக்கு நமக்கு தேவையில்லை இப்போ இது இந்த அசியூம்டு மீன் மெத்தடோட ஃபார்முலா வந்து x bar a plus summation f d summation f ஸோ ஏங்கிறது அசியூம்டு மீன் 75.5 ப்ளஸ் இதில் நமக்கு எவ்வளோ வந்திருக்கு 12 summation fd வந்து 12 இது வந்து 30 அப்போ 12/30 இதை வந்து நம்ம
2ஆல் கேன்சல் பண்ணனா 15 3 2s are 5. ஸோ இதை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு எழுதிடலாம். 75.5 + 2/5. இப்போ இதுவும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 75.5 × 5 + 2 divided by 5. அப்போ 75.5 divided by multiply by 5 னா 5 5s are 25, 27, 37. இங்கே வந்து 0.5 இருக்கும். 377.5 + 2 divided by 5. 5 இங்கே வந்து 2 9. அப்போ 37.9.5 divided by 5. இப்போ இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணனா நமக்கு ஆன்சர் வந்துடும். 5 7s are 35, 29, 5 5s are 25, 5 9s are 45. அப்போ இங்கே வந்து இந்த பாயிண்ட்டை மறந்துடக்கூடாது. அப்போ 75.9 x bar மீன் ஹார்ட் பீட்ஸ். மீன் நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. (75.9) heartbeat per minute. இதுதான் ஆன்சர். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த கிளாஸ் இன்டர்வல் வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். இதுவும் இப்போ 65 68 இருக்குன்னா அடுத்து 68 தான் இருக்கணும். சில இதில் வந்து அடுத்து இது வந்து 69 கூட இருக்கும். அப்போ நம்ம அதோட இதை வந்து நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் சம்ஸில் நீங்கள் பார்க்கும்போது அது உங்களுக்கு புரியும். ஸோ இதில் நம்ம வந்து அசியூம்டு மீன் மெத்தட் வந்து எடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு 5th sum. In a retail market, fruit vendors were selling mangoes kept in a packing boxes. These boxes contained varying number of mangoes. The following was the distribution of mangoes according to the number of boxes. Find the mean number of mangoes kept in a packing box. Which method of finding the mean did you choose? இதில் வந்து ஒரு ரேஷ்னல் மார்க்கெட், அதில் வந்து ஃப்ரூட் வெண்டர்ஸ் வந்து மேங்கோஸ் வந்து செல் பண்ணுறாங்க பாக்ஸில். இதில் வந்து நிறையா வேரியிங் நம்பர் ஆஃப் மேங்கோஸ் வந்து இருக்குது. இதில் வந்து நம்பர் ஆஃப் மேங்கோஸ் கொடுத்துட்டாங்க, பாக்ஸஸ் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து மீன் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் கிளாஸ் இன்டர்வலை பாருங்கள், 50 to 52. நெக்ஸ்ட்டு வந்து 52 to 55 இல்லை, இதில் வந்து ஒரு இது வந்து இதாகுது 53ன்னு ஆகுது. அதே மாதிரி இங்கே வந்து 55 to 56 ஆகுது. 55ன்னு தான் வரணும், ஆனால் இதில் வந்து இதாகுது. அதனால நம்ம வந்து கிளாஸ் இன்டர்வலையே நம்ம முதல்ல வந்து அதை வந்து கரெக்டாக நம்ம வந்து கொண்டுட்டு வரணும். இப்போ இந்த இதிலலாம் பாருங்கள் 65 to 68, 68 to 71 அப்படின்னு, அதில் வந்து 71 to 74 இப்படி வருது. ஆனால் இதில் பாருங்கள் 50 to 52, 52 to 53 வராமல் இப்படி வந்திருக்கு. ஸோ இதை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ நம்பர் ஆஃப் பாக்ஸஸ், நம்பர் ஆஃப் மேங்கோஸ் எழுதிட்டு பாக்ஸஸ் வந்து ஃப்ரீக்வன்சி எஃப்னு வந்து கொடுத்துடணும். இப்போ இதில் வந்து 50, இது வந்து 52. இப்போ இதில் வந்து நம்ம எப்படி இது பண்ணணும்னா, இந்த 50ங்கிறத வந்து நம்ம 0.5 அப்பர் லிமிட்டில் வந்து 0.5 நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். அதே மாதிரி லோயர் லிமிட்டில் வந்து 0.5 வந்து நம்ம ஆட் பண்ணணும். அப்போ இங்கே வந்து 50 இருக்கா, அப்போ 49.5 to இதில் வந்து 0.5 வந்து ஆட் பண்ணணும். அப்போ 52.5. நெக்ஸ்ட்டு இதில் வந்து 53ன்னு இருக்குது. அப்போ 52.5 ஒரு இதை வந்து ஆட் பண்ணணும். அப்போ 55.5. நெக்ஸ்ட்டு 55.5 58.5.
again 58.5, 61.5, 61.5, 64.5. இப்போ வந்து கரெக்டாக வந்துருச்சா? ஸோ இந்த இன்டர்வல்ஸ் வந்து இப்போ கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி. இதில் வந்து ஃப்ரீக்வன்சிஸ் வந்து எழுதணும். 15, 110, 135, 115, 25. இப்போ நம்ம வந்து எக்ஸ் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இது வந்து அப்பர் லிமிட் ப்ளஸ் லோயர் லிமிட் டிவைடட் பை 2. இப்போ அப்பர் லிமிட் எவ்வளோ? 49.5, 52.5. ஸோ 10, 11, 12, 9, 10. அப்போ 102. இங்கே பாயிண்ட் வரும். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ளது நமக்கு தேவையில்லை. 102 டிவைடட் பை 2. 2 5s are 10, 2 1s are 2. அப்போ இங்கே வந்து 51. இங்கே நெக்ஸ்ட்டு அப்பர் லிமிட் ப்ளஸ் லோயர் லிமிட். அப்போ 52.5, 55.5, 10, 7, 8, 10. இது 2 5s are 10, 4. அப்போ 54. நெக்ஸ்ட்டு 55.5, 55.5, 58.5, 10, 9, 10, 11, 12, 13, 14, 10, 11. அப்போ 2 5s are 10, ஸோ 57. இப்போ இதில் வந்து இதோட மிட் பாயிண்ட்டை நம்ம எடுத்தாலே நமக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து 52, 53, 54, 3 3 தான் வந்து கரெக்டாக அதாகுது. 55, 56, 57. ஸோ 3 3 நம்ம ஆட் பண்ணி எழுதிக்கலாம். 58, 59, 60, நெக்ஸ்ட்டு 63. இதை நம்ம இப்போ ப்ளஸ் பண்ணி டிவைடட் பை 2 இது பண்ணாலும் நமக்கு இந்த ஆன்சர் தான் வரும். நான் வேணால் செக் பண்ணிக்கோங்க. இதை வேணால் செக் பண்ணுவோம். 60, 125, 125னா 26, 126 வரும். அப்போ 63 வந்துச்சா? ஸோ இது கரெக்டு. ஆனால் இதில் வந்து சில சம்ஸில் வந்து நமக்கு வந்து டிவைட் பண்ணி, அதாவது ப்ளஸ் பண்ணி டிவைட் பண்ணால் தான் நமக்கு வந்து ஆன்சர் கரெக்டாக வரும். அது பின்னாடி ஒரு சம்மில் வரும், அதை நான் வந்து காமிக்கிறேன். சரி, இது வந்து நமக்கு இன்டர்வல்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணணும்னா லாஸ்ட் இதை எடுத்து நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்லேயே நமக்கு தப்பு இருந்ததுன்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து எக்ஸ் இது பண்ணியாச்சு. இப்போ இதையும் எஃப்பும் இதுவும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா ஹையர் வேல்யூஸ் வரும். அதனால் நம்ம டைரக்ட் மெத்தடில் போட வேணாம். நெக்ஸ்ட்டு அசியூம்டு மீன் மெத்தடில் போயிடலாம். அப்போ எக்ஸ் மைனஸ் ஏ. அசியூம்டு மீன் மெத்தட்னா மிடில் டேர்ம் வந்து நம்ம எடுக்கணும். ஸோ இதை நம்ம வந்து அசியூம்டு மீன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ் மைனஸ் ஏ. அப்போ எக்ஸ் எவ்வளோ? எக்ஸ் வந்து இதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். 57 மைனஸ் ஏ, அதாவது அசியூம்டு மீன் நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம்? 57 எடுத்திருக்கோம். ஸோ அப்போ 57 மைனஸ் 57 0. அப்போ எக்ஸ் வந்து 60 மைனஸ் 57 3. அதே மாதிரி 63 மைனஸ் 57 6. ஸோ இதோட ரிவர்ஸ் தான் இங்கே வரும். ஆனால் இங்கே வந்து மைனஸ் வரும். ஏன்னா எக்ஸு மைனஸ் 57 போது மைனஸ் 3 வரும். இங்கே வந்து மைனஸ் 6 வரும். இப்போ இதையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா இதுவும் நமக்கு ஹையர் வேல்யூஸ் தான் வரும். ஸோ நம்ம அடுத்து ஸ்டெப் டீவியேஷன் மெத்தடுக்கு போயிடலாம். u ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ டிவைடட் பை ஹெச். இங்கே வந்து கிளாஸ் இன்டர்வல், இங்கே ஹெச்ங்கிறது கிளாஸ் இன்டர்வல் வந்து எவ்வளோனா 49.5, 50.5, 51.5, 52.5. அப்போ கிளாஸ் இன்டர்வல் ஹெச் வந்து ஹெச் ஈக்குவல் டு 3. ஓகேவா? இப்போ எக்ஸ் மைனஸ் ஏ, அப்போ இந்த இதுவும் டிவைடட் பை 3. அப்போ மைனஸ் 6 டிவைடட் பை ஹெச் தானே. ஸோ ஹெச்ங்கிறது கிளாஸ் இன்டர்வல். இதில் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் வந்து கிளாஸ் இன்டர்வல். அப்போ
minus 2. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து minus 2. அப்போ 3 minus 3 வந்து minus 1, 0. இங்கே வந்து 3 divided by 3 1, 6 divided by 3 வந்து 3 2s are 6. அப்போ இங்கே 2. நெக்ஸ்ட்டு இப்போ வேல்யூஸ் வந்து இதாகிடுச்சு. ஸோ f into u. இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணலாம். 15 2s are minus 30. 54 3s are 4 3s are 12, 15 16. சாரி இது வந்து 54ங்கிற பாருங்க. 110 into 1 வந்து minus 110. 135 into 0 0. நெக்ஸ்ட்டு 105 into 5 வந்து 105 தான். சாரி 115. 25 into 2 வந்து 50. ஸோ இதை நம்ம வந்து ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணணும். ஸோ summation fu equal to, இப்போ இது ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா minus 140 வரும். இது வந்து ப்ளஸ் 165. இதை இப்போ நம்ம மைனஸ் பண்ணணும். ஃபைவு 2 கிரேட்டர் சிம்பிள் போடணும். ஸோ minus 25. இங்கே summation f equal to 5 10 15 20. இங்கே 20. ஸோ மேலே வந்து 2 3 4 7 8 9 10. இப்போ 400 தான் இதுக்கு. summation f வந்து 400. இப்போ நமக்கு இங்கே வேல்யூஸ் வந்து ஹையராக இருக்கிறதுனால நம்ம வந்து டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணல, அசியூம்டு மீன் இது பண்ணோம். அப்பயும் வந்து ஹையர் நம்பராக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஸ்டெப் டிவியேஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதை இங்கே நம்ம வந்து எழுதிடணும். வேல்யூஸ் ஆர் பிக், ஸோ வி ஹாவ் டு யூஸ் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். ஸோ ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடோட ஒரு ஃபார்முலா வந்து x bar equal to a plus summation fu divided by summation f into h. இங்கே ஏங்கிறது அசியூம்டு மீன், அது 57. ஸோ 57 ப்ளஸ் summation fu வந்து 25 minus 25. இது வந்து இங்கே 140 மைனஸ் இங்கே வந்து 165. இதுதான் வந்து கிரேட்டர் சிம்பிள். ஸோ இது வந்து 25 ப்ளஸ் 25. ஏன்னா கிரேட்டர் சிம்பிள் தானே நம்ம போடணும். ஸோ இது மேலே நம்ம வந்து மாற்றலை. ஸோ கிரேட்டர் சிம்பிள், ஸோ ப்ளஸ் 25. ஸோ 25 டிவைடட் பை சம்மேஷன் எஃப் வந்து 400 இன்டூ கிளாஸ் இன்டர்வல் எவ்வளோ இன்டூ 3. இப்போ இதை நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். 5 5s are 5 8 5 1s are 5 5. ஸோ 5 by 16 சாரி 1 by 16 இங்கே வரும். 57 இங்கே ப்ளஸ்ஸு 3 1s are இங்கே 3 by 16. இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணலாம். 6 7s are 42, 35 39 7 5 2 16 9 60. So 6 7s are 42, 6 5s are 30, 34 7 5 2 8 9 10 11 6 7 8 9. அப்போ 912 divided by 16.
912 divided by 16. 16 5 சார் பண்ணி பார்க்கலாம். 6 5 சார் 30, 6 7 8, so 80. இங்கே வந்து ப்ளஸ் 3 வேறு இருக்குல்ல, ஸோ 915 by 16. அப்போ இங்கே வந்து 5 ஆயிரும். ஸோ 5 இது 8 இல்லை இல்லை இது வந்து 1 அப்போ 105. ஸோ 16 into 7, 6 7s are 42, 8 9 10 11. அப்போ 7s are 112. இங்கே 3 பாயிண்ட்டு. 16 1s are 16. இங்கே வந்து 10 2 4 1 ஆல்ரெடி நம்ம பாயிண்ட் வச்சுருக்குறோம். ஸோ 140. 16 8s are 6 8s are 48, 12. அப்போ இங்கே 140 இருக்குது, இங்கே 128, இங்கே வந்து 8, இங்கே வந்து 3, இங்கே 2, இங்கே வந்து 1 120 வருது. ஸோ 120னா 16 5s are 6 5s are 30, 6 7 8. அப்போ 16 7s are 6 7 16 7s are 2 4 8 9 10 11 112 வரும். 112 வரும். இங்கே 8 வரும், இங்கே 7, அகெயின் வந்து 5 வரும். ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து டிவைட் பண்ணோன்னா 57.187 வரும். நெக்ஸ்ட்டு நம்ம இது பண்ணோன்னா 5 வரும். ஸோ இதில் வந்து இதை நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். 57.1. இங்கே வந்து 8, அடுத்த இது வந்து 7 5க்கு மேலே இருந்துச்சுன்னா இந்த 8ங்கிறத நம்ம வந்து ஒரு இதை ஆட் பண்ணி நம்ம 9ன்னு நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து 5க்கு மேலே இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக இந்த 8 வந்து 9 ஆகுது. ஸோ மீன் நம்பர் ஆஃப் மேங்கோஸ், மீன் நம்பர் ஆஃப் மேங்கோஸ் equal to 57.19. இது 5th sum. Next 6th sum. The table below shows the daily expenditure on food of 25 households in a locality. Find the mean daily expenditure on food by suitable method. Daily expenditure எவ்வளோ ஆகுது, number of households. இதில் வந்து ஒரு டேப்லர் காலம் வந்து கொடுத்துட்டாங்க. 150. இதில் நம்ம வந்து டெய்லி எக்ஸ்பெண்டிச்சர் நம்பர் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ன்னு நம்ம எழுதிட்டோம். டெய்லி எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 100 to 150. இதில் ஃப்ரீக்வன்சி வந்து 4. இதில் வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி பாருங்கள் 1 கண்டினியூவஸாக தான் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து சேஞ்ச் பண்ண வேணாம். 150 to 200, இங்கே வந்து 5, 200 to 250. நெக்ஸ்ட்டு இதில் 12, 250 to 300, இங்கே 2, 300 to 350. இப்போ நம்ம வந்து டைரக்ட் மெத்தட் எக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு அப்பர் லிமிட் ப்ளஸ் லோயர் லிமிட் டிவைடட் பை 2. ஸோ அப்பர் லிமிட் எவ்வளோ 100. ஸோ 250. 250 by 2, 250 by 2 வந்து 2 12s are 24. ஸோ 5. அப்போ 125. நெக்ஸ்ட்டு 150 ப்ளஸ் 200 வந்து 350. அப்போ 350 by 2, 350 by 2 வந்து 2 1s are 2, 2 7s are 14. அப்போ 175. ஸோ 175. 200 plus 250 வந்து 450. ஸோ 450 divided by
2 2 2 சார் 4 225 அப்போ இங்கே 225 இங்கே வந்து இதை நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா 500 550 by 2 550 by 2 2 2 sir 4 2 7 sir 14 275 இங்கே வந்து 300 350 வந்து 650 so 650 divided by 2 2 3 sir 6 2 7 sir 14 அப்போ 2 3 sir 6 2 2 sir 4 325 ஸோ இப்போ இதுவும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வேல்யூஸ் ரொம்ப ஹையாக இருக்கும் ஸோ நம்ம வந்து டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணாமல் அசியூம்டு மீன் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து மிடில் டேர்ம் வந்து 225 இதை தான் நம்ம எடுக்கணும் d = x minus 225 இப்போ x எவ்வளோ 125 இங்கே வந்து இதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம் 225 minus 225 இங்கே வந்து 0 ஆயிரும் நெக்ஸ்ட்டு 225 x வந்து எவ்வளோ 275 மைனஸ் 225 வந்து 50 அது மாதிரி 325 மைனஸ் 225 வந்து 100 ஸோ இதோட ரிவர்ஸ் தான் வரும் இங்கே அப்போ இங்கே -50 இங்கே வந்து -100 அகெயின் பாருங்கள் இதுவும் வந்து பிகர் நம்பர்ஸாக தான் வரும் பிகர் வேல்யூஸாக தான் வரும் ஸோ நம்ம வந்து ஸ்டெப் டீவியேஷன் மெத்தடுக்கு போயிடலாம் x மைனஸ் a டிவைடட் பை ஹெச் இங்கே வந்து ஹெச் எவ்வளோ கிளாஸ் இன்டர்வல் எவ்வளோனா 100க்கும் 50 150க்கும் இடையில நமக்கு எவ்வளோ இருக்குது 50 இருக்குது ஸோ கிளாஸ் இன்டர்வல் இங்கே 50 அப்போ x மைனஸ் a அப்படின்னா 100 x வந்து 100 டிவைடட் பை ஹெச் இது வந்து x minus a தானே ஸோ இது x minus aங்கும் போது 100 divided by hங்கும் போது 100 by 50 வந்து 2 இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால 2 50 divided by 50 1 0 அப்புறம் 50 divided by 50 1 100 divided by 50 2 இங்கே வந்து வேல்யூஸ் வந்து இப்படி தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வன்சியும் இதையும் நம்ம வந்து இப்போ எஃப்பும் யூவையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஸோ எஃப் யூ 4 2s are 8 so minus 5 0 2 1s are 2 2 2s are 4 இப்போ இதை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் summation fu equal to இது ரெண்டும் மைனஸுங்கிறதுனால ப்ளஸ் பண்ணிவிட்டு சிம்பிளை மட்டும் போட்டுறணும் 9 10 11 12 13 -13 இங்கே வந்து 6 ஸோ இதை நம்ம மைனஸ் பண்ணோன்னா 12 11 10 9 8 7 -7 greater symbol அதனால நம்ம மைனஸ் சிம்பிள் போடுறோம் இப்போ 12 + 2 summation f equal to 13 14 15 16 20 25 ஸோ summation f வந்து நம்ம வந்து எழுதியாச்சு இப்போ ஸ்டெப் டீவியேஷனோட ஃபார்முலா என்னன்னா assumed mean நம்ம என்ன எடுத்திருக்கோம் 225 h வந்து 50 ஸோ நம்ம வந்து இங்கே ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் வேல்யூஸ் வந்து பிக்கராக இருக்கிறதுனால நம்ம ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதை எழுதிட்டு x bar equal to a plus summation fu divided by summation f into h ஸோ a assumed mean எவ்வளோ 225 plus இது வந்து -7 இங்கே சமேஷன் இது வந்து 25 இன்ட்டு கிளாஸ் இன்டர்வல் ஹெச் வந்து 50 ஸோ இதையும் நம்ம வந்து கேன்சல் பண்ணலாம் 5 5s are 25 5 1s are 5 2 ஸோ 225 இங்கே வந்து மைனஸு 7 2s are 14 so 225 minus
14 1 1 211. ஸோ எக்ஸ் பார் மீன் எக்ஸ்பென்சஸ் வந்து மீன் தான் வந்து கேட்டுக்கிறாங்க. ஸோ மீன் எக்ஸ்பென்சஸ் ஈக்குவல் டு 211. இதுதான் வந்து ஆன்சர்.